வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மாற்றாந்தாய் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாரதா தடதடவென்று மாடிப்படி ஏறி தன் அறைக்கதவை தடார் என்று சாத்திவிட்டு ஜன்னல் அருகில் சென்று உட்கார்ந்தாள். உணர்ச்சி மேலிட்டால் அவள் உதடுகள் கோரமாக துடித்தன. மார்பகம் விம்மி விம்மி எழும்பியது. மலை பாம்பை போல அவள் பெருமூச்சு விட்டாள். தொண்டையில் அடைத்த துக்கம் பந்து போல கண்டத்தில் மேலும் கீழும் ஓடியது. அவள் கண்கள் கோபாக்கினியால் சிவந்து துக்கத்தின் நீர் வெள்ளம் மறைக்க இரத்த களரியாக காட்சியளித்தது. மெல்லிய தென்றல் காற்று அவளை அன்புடன் தழுவியது. அதை விரும்பாதவள் போல் அவள் முகம் அசூயையுடன் சுளிக்க ஜன்னலின் ஊடே தன் திருஷ்டியை ஓட்டினாள். என்ன அநியாயம், என்ன அநியாயம் என்று அரற்றியது அவள் இதயம். பக்கத்து வீட்டு வாசலில் பளபளவென்று புது மெருகுடன் மின்னும் பெரிய கார் ஒன்று வந்து நின்றது. அதில் இருந்து அந்த வீட்டு எஜமானியான விமலா இறங்கினாள். அவள் கையில் ஒரு பெரிய பொட்டலம், ஒரு ஜவுளி மூட்டை. அவள் பின்னால் அவள் மகன் ரங்கராஜன் இறங்கினான். அவன் ஏதோ சிரித்தபடி பேசிக்கொண்டே தன் அன்னையின் கையில் இருந்த மூட்டையை வாங்கி கொண்டான். அவர்களது நகை ஒலி வந்து சாரதாவின் செவியை குத்தி தாக்கிற்று. என்ன அநியாயம், என்ன அநியாயம் என்று தன் பழைய பல்லவியையே முழங்கிற்று அந்த மனம். சாரதாவின் உடல் ஆக்ரோஷமும் அசூயையும் மிகுந்து துடித்து வேதனையுற்றது. கிரீச் என்று மெல்ல கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டு திரும்பினாள் சாரதா. தன் மகன் ரமாகாந்தன் எதிரே நிற்பதைக் கண்டு அவள் ஆத்திரம் மின்சார வேகத்துடன் அதிகரித்தது. அம்மா, நான் வரட்டுமா? நீ எக்கேடு கட்ட எனக்கென்ன? இன்று முதல் நீ என் மகன் இல்லை. சோ என்று வாயை குவித்து பிகிலடித்தான் ரமாகாந்தன். அவன் கண்கள் வினோதமான பிரகாசத்துடன் விளங்கின. என்னம்மா பார்க்கிறாய்? சாரதா வெகு உன்னிப்பாக ஜன்னலுக்கு வெளியே கவனித்து கொண்டிருந்தாள். பளிச் பளிச்சென்று அவள் முகம் பலவித உணர்ச்சிகளை பிரதிபலித்தது. வெகு நுட்ப புத்தியை படைத்த ரமாகாந்தன் அதை கவனித்தான். அந்நூதன மாறுபாடுகளுக்கு காரணம் யாதோ அறிய வேண்டும் என்று அவனுக்கு ஆவல் மிகுந்தது. என்னம்மா அங்கே, என்ன பார்க்கிறாய் என்று அவன் மீண்டும் கேட்டான். சாரதா சற்று சாவதானமாகவே தன் மகனை பார்வையிட்டாள். அவன் சுவரில் சாய்ந்தவாறு கை கட்டி நின்ற காட்சி, அவனது அகண்ட நெற்றி, அதன் மத்தியில் விளையாடிய கூந்தல் சுருள்கள் அவள் மனதை துணுக்குற செய்தன. தையல் தைத்தது போல அவள் இருதயத்தில் அதிவேதனையுடன் ஒரு சுருக்கம் ஏற்பட்டது. வாய் பேசவில்லையாயினும் அவளுடைய நயனங்கள் தன் மகனையும் பக்கத்து வீட்டு காட்சியையும் மாறி மாறி நோக்கி ஒப்பிட்டன. அடுத்த வீட்டு கூடத்தில் விமலாவும் அவள் கணவரும் வீற்றிருந்தனர். அவர்களை சுற்றி அவர்கள் குடும்பம். ரங்கராஜன் ஒரு புடவையை பிரித்து கையில் வைத்து காண்பித்து கொண்டிருந்தான். ஆகாய வர்ணத்தில் ஜல ஜலவென்று பளபளக்கும் ஜரிகை தாரகைகள், ஸ்வர்ண ஆறு ஓடுவது போன்ற அகலக்கரை. கூரை புடவையாக இருக்கும் என்ற வாய்விட்டே முணுமுணுத்தாள் சாரதா. இதுவரை என்ன என்ன என்று கேட்டு சலித்து விட்டிருந்த ராமகாந்தன் தாயின் அருகில் வந்து அவள் தோள் புறத்தில் இருந்து பக்கத்து வீட்டை கவனித்தான். சாரதாவின் மனப்போக்கை அவன் தெள்ளென அறிந்து கொண்டான். அவனது மெல்லிய சிரிப்பொலி காற்றில் மிதந்தது. நீயும் தான் அதே போல் வாங்குவதுதானே என்றான் மகன். ஆமா, அந்த சமையல்காரியின் பெண் கலாவதிக்கு இப்படித்தானா வாங்க வேண்டும்? தங்க தகடி வாங்கி ரத்தினத்தினால் இழைக்க வேண்டாமா? அவள் குரலில் ஏளனத்தை மிஞ்சி நின்ற கோபம். ரமாகாந்தனின் முகம் கருத்தது. ஆயினும் அவன் குரலிலோ நிம்மதி. ஏன் அப்படித்தான் செய்யேன்? என்ன இருந்தாலும் நீயோ பெரிய பேங்கரின் மனைவி, விமலா மாமியோ ஒரு சாதாரண உத்தியோகஸ்தரின் பாரியை. உன் நாட்டு பெண்ணுக்கும் அவள் மருமகளுக்கும் ஒரே மாதிரி இருக்கலாமா? உன்னுடையது ஒரு பிடி அதிகமாகத்தான் இருக்க வேண்டும். ஆமா, போதுமடா, உனக்கு வாய் வேற. வார்த்தைகளை சீறி துப்பினாள் சாரதா. ரமாகாந்தன் அவளை கவனிக்காதது போல தான் பேசுவதையே தொடர்ந்து கூறலானான். ஏனம்மா, உனக்கோ ஒரே நாட்டு பெண், அவளே மகள், அவளே மருமகள். விமலா மாமிக்கோ? இந்த ஒப்பிடல் சாரதாவுக்கு இதமாகப்படவில்லை. உனக்கு வெட்கம் இல்லையாடா? நீ, உன் படிப்பென்ன, அழகென்ன, அந்தஸ்து என்ன?
நீ போய் கேவலம் ஒரு சமையல்காரியின் மகளை, அதிலும் நம் வீட்டிலேயே வேலை செய்தவளின் பெண்ணை. சாரதாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. கண்களில் நீர் சொரிந்தது. உனக்கு மானம் அவமானம் இல்லையா? பெரியவர்களின் மதிப்புக்கு மரியாதை இல்லையா? அந்த மீனாட்சியின் கணவன் ராமசேஷு உன் தகப்பனாருக்கு சரி சமானமாக சம்மந்தி ஸ்தானத்தில் வீற்றிருக்க, அந்த சிறுக்கி கலாவதியை நான் என் குழந்தை என்று மார்புற தழுவ முடியுமா? ஏனம்மா முடியாது? அவர்களும் நரம்பும் சதையும் கொண்ட மனிதர்கள் தானே. என்ன பேச்சு பேசுகிறாய் கண்ணப்பா? உன்னை நான் வளர்த்த மேன்மை என்ன? அவள் எதிரே ரமாகாந்தனின் விலை உயர்ந்த விளையாட்டு சாமான்கள் விழுந்து கிடந்தன. அவனுக்கென்று பிரத்யேகமாக கட்டப்பட்ட அறை, அதில் அமர்த்திய கட்டில், மேஜை, அவனுக்கு படிப்புக்காக ஏற்படுத்திய ஒரு சிறு பள்ளிக்கூட அறை, அவனது பீரோவில் தொங்கும் விதவிதமான பட்டாடைகள் யாவும் அவள் கண்முன் பவனி வந்தன. தார்கோலிட்டு எழுப்பிவிட்டது போல் அவள் உள்ளம் என்ன அநியாயம், என்ன அநியாயம் என்று திரும்ப திரும்ப ஓலமிட்டது. என்ன அநியாயமடா இது? இந்த பக்கத்து வீட்டு விமலா காலையில் இருந்து மாலை வரையில் துடைப்பமும் கையுமாய் அழுக்கு துணி தோய்ப்பதும், தினம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு அதற்கு மூக்கு சளி சிந்தி போடுவதுமாயிருக்கும் விமலா, அவளுக்கு பெரிய வக்கீல் ராஜகோபால் ஐயர் பெண் மருமகளாக வர வேண்டுமாம். எனக்கு என்னடாப்பா, உனக்கு புத்தி இல்லையா? பெரிய பெரிய வீட்டு பெண்கள், பணக்கார பெண்கள், ரதி போன்ற அழகிகள், சரஸ்வதியும் மிஞ்சி படித்த மாணிகள் உனக்காக காத்திருக்கும் போது இந்த வேலைக்கார குட்டி இவளை. போதும் அம்மா, நிறுத்து. எனக்கு என் கலாவதியே போதும். அப்பாவும் அதற்கே சம்மதிக்கிறார். உன் சமூக சேவை எங்கே அம்மா போய்விட்டது? என் கலாவதியா? வெட்கம் கெட்டவனே, உங்கள் அப்பா சம்மதித்து விட்டாரா? ஒரு நாயை விரட்டக்கூட திறமை இல்லாத அவர் சம்மதியாமல் என்ன செய்வார்? என் சமூக சேவைக்கு என்ன வந்து விட்டது? நேற்று கூட ஹரிஜன பள்ளி நிதி ஒன்றுக்கு செக் அனுப்பினேன். தினமும் பத்திரிகை படித்தாயா? என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள்? என் அளவு வேறு யாரடா சேவை செய்கிறார்கள்? அதற்காக என் மகன், என் ஒரே மகன், அவனை நான் அடியோடு தியாகம் செய்துவிட வேண்டுமா? செல்வத்திலேயே திளைத்து நாகரீகத்திலேயே மிதந்து விளையாட வேண்டிய என் கண்மணியான பிள்ளைக்கு ஏற்ற துணைவி சமையல்காரியின் பெண்ணா? பாதி தனக்குள்ளும் பாதி வெளியாகவும் கூறிக்கொண்ட இவ்வார்த்தைகளை கேட்க ரமாகாந்தனின் மனம் பச்சாதாபத்துடன் இளகியது. ஆயினும் அவை நியாயம்தான் என்று அவன் ஒப்பவில்லை. சிந்தனையில் ஆழ்ந்து ஒரு கணம் குனிந்த தலையை ஆவேசம் வந்தவள் போல் நிமிர்த்தினாள் சாரதா. தன் மகனின் முகத்தை அண்ணாந்து நோக்கினாள். அடடா, உனக்காக நான் பட்ட சிரமத்திற்கு இதுதான் பிரதியோ? அந்த வெள்ளி ரயில் வாங்க நான் அலைந்த அலைச்சல், உனக்காக நான் இப்பொழுது அன்று அந்த மோட்டார் சைக்கிளுக்காக திரிந்த திரிச்சல், ஊரெல்லாம் நான் பைத்தியம் என்று சிரிக்கும்படி நான் ஓடிய ஓட்டம், மன்றாடிய மனிதர்கள், இதற்கெல்லாம் நீ செய்யும் கைமாறு இதுதானோ? அம்மா, உன்னை நான் அப்படி அலைய சொன்னேனா? உனக்கு அவைகளை வாங்க வேண்டும் என்று இருந்தது. எனக்கா? இது வேறா? அடா! சாரதாவின் குரல் உச்சத்தை எட்டி கீச்சென்று சீறிற்று. உனக்காக நான் பட்ட பாடு, நீ எனக்கு அளிக்கும் பதில். என் நெஞ்சம் பதறுகிறதடா. அந்த வேலைக்கார பாவி என் குழந்தையை மயக்கி தன்வசமாக்கி கொண்டு விட்டாளே, அவள் எந்த அதமலோகத்துக்கு போவாள்? அம்மா, அவளை பற்றி அதிகம் பேசாதே. நான் கலாவை தான் கல்யாணம் செய்து கொள்வேன். அந்த வேலைக்காரி என்று நீ பழிக்கும் பெண் ரத்தினம், உயர்ந்த குணங்களுக்கெல்லாம் இருப்பிடம். ரமாகாந்தனின் குரல் சாரதாவை அச்சமுற செய்தது. தன் கண்ணப்பா தன்னை விட்டு வெகு தூரம் அகன்று விட்டார் போல இருந்தது. வெள்ளத்தில் அடித்து கொண்டு செல்லும் தன் குழந்தையை எட்டி பிடிப்பது போல் சாரதா சற்று தடிந்து அவனை கெஞ்சும் பாவனையில் பார்த்தாள். கண்ணப்பா, யோசித்துப்பார். நான் உன்னை வளர்த்ததற்கு, இந்த நாகரீக சமூகத்திற்கு அரசன் போல் பிரகாசித்து என்னை இன்புற செய்ய வேண்டியது உன் கடமை அல்லவா? வேண்டாம், இந்த மனம் வேண்டாம். நம் சுகந்தி இருக்கிறாள், ஜட்ஜ் சுதர்சனத்தின் பெண் சுகந்தி. இன்றே அவளை நீ மணக்கும்படி நான் ஏற்பாடு செய்கிறேன். ரமாகாந்தன் கடகடவென்று சிரித்தான். அவன் சிரிப்பு சாரதாவின் உள்ளத்தை பிளந்தது. அம்மா, நீ எனக்காக செய்ததையெல்லாம் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எதற்காக செய்தாய்? நீயே யோசித்துப்பார், எதற்காக செய்தாய் என்று. சரளாவின் பெண்ணை காட்டிலும் உன் பிள்ளை உயர்ந்த விளையாட்டு சாமான்கள் வைத்து விளையாட வேண்டும். ஊரிலேயே மிகவும் அபூர்வமான வஸ்து உன் மகனுடையது என்று பிரசித்தி பெற வேண்டும் என்ற அவாவினால், போட்டி புத்தியினால் செய்தாய். அச்சாமான்களை வைத்து கொண்டு நான் விளையாடினேனா என்று பார்த்தாயா?
அல்லது ஒரு வேளையாவது வந்து எனக்கு விளையாட்டு காட்டினாயா? ஒரு நாளும் இல்லை. அதே சமயம் அந்த சமையல்காரி என்று நீ இழிவாக பேசும் மீனாட்சி மாமி என்ன செய்தாள் என்று ஆலோசித்துப் பார். அவள் என்னை குளிப்பாட்டினாள். நான் ஓடி ஆடி விளையாடுவதைக் கண்டு களித்தாள். தன் சௌகரியத்திற்காக ஏற்பட்ட விளையாட்டு மரபொம்மை என்று அவள் என்னை கருதவில்லை. என் குழந்தை உள்ளத்தை ஒரு புஷ்பம் போல போற்றி வளர்த்தாள். என் குறைகளை நீக்கினாள். என் தவறுகளை திருத்தினாள். நான் தூங்குவதற்காக அவள் எத்தனை கதைகள் சொல்லியிருப்பாளோ! எத்தனை நாள் என் சண்டித்தனத்தை பொறுமையுடன் சகித்து, பிறகு தக்க தருணத்தில் கண்டித்து சரியான வழியில் திருப்பி இருப்பாளோ! ஒரு நாள் என் கை தவறி உன் சில்க் புடவையில் நான் காஃபியை கொட்டி விட்டதற்கு என்னை அடித்தது ஞாபகம் இருக்கிறதா? பேச்சை சற்று நிறுத்தினான் ரமாகாந்தன். அவனுடைய தாயின் மனக்கண்முன் அன்றைய காட்சி நர்த்தனமாடிற்று. குழந்தையை அன்புடன் வாரி மடியில் வைத்து கொண்டாள் சாரதா. அவள் அவனை இழுத்த அதிர்ச்சியில் அவன் கையில் இருந்த காஃபி தழும்பி அவள் புடவையில் சிந்திவிட்டது. சந்தன கலர் புடவை பளிச்சென்று கரை தெரியுமே என்று அவள் அச்சமுற்றாள். பளீர் என்று ஒரு கை குழந்தையை அறைந்தது. ரமாகாந்தன் அடி தாங்காது வீறிட்டு அழுதான். அவனுடைய தகப்பனார் மனைவியை கடிந்து கொண்டார். அது வேறு சாரதாவின் கோபத்தை தூண்டிவிட்டது. குழந்தையும் தாயாரை பார்த்து வெவ்வே வெவ்வே என்று அழகு காட்டிற்று. குழந்தையின் எதிரில் தன்னை அவமதித்ததாக கருதிய அவள் கணவனை பார்த்து சீறினாள். தன்னை மதிக்காத குழந்தையை இன்னும் 2 அடி வைத்தாள். ரமாகாந்தன் அதற்கு பிறகு 2 நாள் தன் எதிரிலேயே வராமல் இருந்தது இன்று ஞாபகம் வந்தது. அச்சம்பவம் ரமாகாந்தனின் 5வது வயதில் நடந்தது. இன்று அவன் 25 வயது யுவன். இன்னும் அச்சிறு விஷயம் அவன் மனதை விட்டு அகலவில்லை என்பதை அறிய அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் முகத்தை உன்னிப்பாக கவனித்து வந்த அவளுடைய மகன் மீண்டும் பேசலானான். எனக்கு அம்மை போட்டிருந்த போது நீ கிட்டேயே வரவில்லை. தொத்திக் கொண்டால் வெளி அலுவல்களை கவனிக்க முடியாது என்ற பயம் உனக்கு. அந்த சமயம் பகலாக தன் கை குழந்தையையும் மறந்து எனக்காக உயிரையே தியாகம் செய்ய தயாராக நின்றாள் மீனாட்சி மாமி. என்ன கண்ணப்பா, அந்த சமயம் என் தாய் உள்ளம் அடைந்த பீதியை நீ என்ன அறிவாய்? பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. நான் உன் தாய், என் மனதை உடைக்கலாமா நீ? நான் என்னம்மா செய்ய? உன் இஷ்டம் என்ன? அந்த சுகந்தியை நான் மணக்க வேண்டும் என்பதுதானே? ஆமாம். சாரதாவின் குரலில் ஆவல் மிஞ்சிய உற்சாகம். அத்துடன் தன் மனோபீஷ்டம் நிறைவேறுமோ என்ற ஆசையும் தலை நீட்டி நின்றது. அதெப்படி நடக்கும் சொல். சுகந்தியோ நீ சொல்லும் விதம் நவ நாகரிகத்திலேயே திளைத்து செல்வத்திலேயே மிதப்பவள். நானோ மீனாட்சி மாமி பழக்கப்படி சர்வ சாதாரணமாக வளர்ந்தவன். எனக்கு அந்த சமூகத்தில் நடந்து கொள்ளக்கூட தெரியாது. அது உன்னுடைய சமூகம்தானே. உன் சம வகுப்பினர்களுடன் பழக உனக்கு தெரியாதா ரமாகாந்து? இல்லை அம்மா, அவர்கள் உன் வகுப்பினர், உன் சமூகத்தினர். நான் அப்படி வளரவில்லையே மீனாட்சி மாமி. போதும், உன் மீனாட்சி மாமியும் நீயும். அவளை நான் இன்றே நிறுத்தி விடுகிறேன். அப்படித்தான் செய்ய வேண்டும். இனிமேலும் அவள் இந்த வீட்டில் வேலை செய்ய முடியுமா? என்ன அநியாயம் இது! அதோ பார், பக்கத்து வீட்டு விமலாவின் பிள்ளையை, தன் தாய் விரும்பிய பெண்ணையே மணக்க சம்மதித்துள்ளான். அவள் மாத்திரம் தன் பிள்ளையை அடித்தே இருக்க மாட்டாளோ? அவள் மாத்திரம். ஆமா, திரும்ப திரும்ப இதேதானா? விமலா மாமி பிள்ளையை எத்தனையோ தரம் அடித்திருப்பாள். ஆனால் அத்தனை தரமும் தன் மகனை அணைத்திருப்பாள். தன் பார்வையிலேயே தன் கையாலேயே பிள்ளையை போற்றி வளர்த்தாள் அவள். ஆனால் நீயோ தாயாக இருக்க வேண்டிய சமயங்களில் குழந்தையை சுமப்பது அவமரியாதை என்று கருதினாய். எடுத்து விளையாடத்தான் நமக்கு உரிமை, மற்றவர்களை செய்ய கடமை இல்லை. தாதி வைத்து வளர்ப்பதுதான் சரி என்று நினைத்தாய். சாரதாவுக்கும் ஞாபகம் வந்தது. விமலாவை எப்பொழுது வெளியே உலாவ கூப்பிட்டாலும் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு வருவாள். அதுவும் அவள் அக்குழந்தையின் அசுத்தமான தோற்றத்தை பெருமையாக பாராட்டி துடைத்து சிங்காரிக்கும் போது சொகுசாக வளர்ந்த சாரதாவுக்கு அருவருப்பாகத்தான் இருந்தது. ஜலதோஷம் பிடித்த குழந்தைகளின் அருகே செல்லவும் முகங்கோணுவாள் அவள். விமலாவோ குழந்தை வாயில் எடுத்தாலும் தானே துடைத்து அக்குழந்தையை ஆஸ்வாசப்படுத்துவாள். அதை காண்பதற்கும் சாரதாவுக்கு வயிற்றை குமட்டும். ரமாகாந்தனின் குரல் மீண்டும் கேட்டு சாரதா சிந்தனை கலைந்தாள். கண்ணப்பா, நடந்தது நடந்து விட்டது. உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்கிறேன். தங்க விக்கிரகம் போன்ற பெண் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறேன். நம் அந்தஸ்துக்கு தக்க. மா,
இதோ நான் கடைசி முறையாக கூறிவிட்டேன். எனக்கு ஆஸ்தி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், அன்புதான் வேண்டும், ஆதரவு வேண்டும். இவை இரண்டையும் கலாவதியும் அவள் தாயும் கொடுப்பார்கள். என் குழந்தையை திருடிக் கொண்ட மகா பாவி அவள். இல்லையம்மா, நீயேதான் உன் செல்வத்தை வீணே பறிகொடுத்தாள். நானா? சென்றதையே சொல்லிக் கொண்டிருப்பதில் என்னம்மா பிரயோஜனம்? என்ன திருப்தி? நீ பெற்ற தாயாக இருந்தும் மாற்றான் தாயைப் போல இருந்து விட்டாய். மீனாட்சி மாமி அந்நியளாக இருந்தும் எனக்கு தாயாக விளங்கினாள். நான் சொல்வதைக் கேள். 100 சுகந்திகள் ஒரு கலாவதிக்கு ஈடாக மாட்டார்கள். அது உனக்கு போக போக தெரியும். அவள் என்றும் உன்னை மரியாதையுடன் நடத்துவாள். அவளுடைய விசால இருதயத்தில் உன்னை அன்னையாக வைத்து பூஜிப்பாள். காரை எடுக்கட்டுமா? நாமும் போய் கூரை செயலை எடுப்போமா? உன் இஷ்டப்படி எடு. அவளுக்கு சம்மதப்படும். மேலும் நீ சமூக சீர்திருத்தவாதியாகிய நீ இந்த மனத்திற்கு சம்மதித்தால் உலகமே உன்னை போற்றும். அவள் வெறும் பேச்சு பேசவில்லை, வாழ்க்கையிலும் கடைபிடித்து காட்டுகிறாள் என்று உன்னை புகழ்வார்கள். எல்லோருக்கும் சிறந்த சான்றாக விளங்கி நிற்பாய் நீ. பலர் மதிப்பில் நீடித்து வாழ்வாய். போதுமடா உன் போதனை. நீயோ உன் மனைவியோ இந்த வீட்டில் இனி கால் வைக்க வேண்டியது இல்லை. உங்கள் அப்பாவையும் வேண்டுமானால் கூட்டிக் கொண்டு போய்விடு. சரி, உன் இஷ்டம் என்று கூறியவாறே கதவை சாத்திவிட்டு கீழே இறங்கி சென்றான் ரமாகாந்தன். மாடிப்படியில் அவனுடைய செருப்பு சதக் சதக் என்று ஒலித்த ஓசை சாரதாவின் காதில் மாற்றாந்தாய் மாற்றாந்தாய் என்ற தாளம் போடுவது போல் தோன்றியது. அவள் ஜன்னலுக்கு வெளியே நோக்கினாள். அடுத்த வீட்டுக்கு கூடத்தில் ரங்கராஜன் விமலாவின் கையில் ஒரு வைர மோதிரத்தை பொருத்திவிட்டு ஆனந்த கூச்சலிட்டான். டேய் மாது, கோபு, பாருங்களடா, அம்மா கையில் வைரம் எப்படி ஜொலிக்கிறது. ஏனென்றால் உன் அம்மாவுக்கு பிறந்ததில் இருந்து வைரமே போட்டு வழக்கமில்லையோ என்று கேலி செய்தார் விமலாவின் கணவர். விமலா கலகலவென்று சிரித்தாள். அற்ப பீடைகள் என்று அடைமொழி கொடுத்தாள் சாரதா. ஆனால் அவள் மனதில் தன் மகனும் தன்னுடன் அவ்வாறு சுதந்திரமாக விளையாட வேண்டும் என்ற ஏக்கம் தோன்றத்தான் செய்தது. அவள் தன் இரு கைகளையும் ஜன்னலின் மேல் பொருத்தி கொண்டு முகத்தையும் அதில் புதைத்து கொண்டாள். என்ன அநியாயம் விமலாவுக்கு மாத்திரம், என்ன அநியாயம் என்ற விம்மல்களுக்கிடையே அவள் குரல் உடைந்து கேட்டது. தெருவில் ரமாகாந்தன் சைக்கிளில் கிளம்பி செல்லும் ஓசை அவள் செவிக்கும் எட்டியது. அவன் கடைசியாக கூறிய மொழிகள் அவள் காதில் ஒலித்தன. இப்பொழுதும் அந்த பேரு தனக்கு கிடைக்கலாமோ? அவன் சொற்படி கேட்டால் அவன் குழந்தையை தானே வளர்த்து ரமாகாந்தனை மீண்டும் காணலாமோ? கணக்கற்ற கேள்விகளை கேட்டது அவள் உள்ளம். உன் சுயமரியாதை எங்கே? எளிதில் விட்டு கொடுப்பதா என்ற குறுக்கு கேள்விகள் கேட்டது அகம். சாரதா நிஷ்டை கலைந்து எழுந்தாள். அவள் மன தடுமாற்றத்தை பிரதிபலிப்பது போல் அவள் கால்கள் தள்ளாடின. டெலிபோனை கையில் எடுத்தாள் சாரதா. அவள் குரல் கம்மி இருந்தது. ஆ, ரமாகாந்து, கிருஷ்ணா சில்க் ஸ்டோருக்கு 3 மணிக்கு வருகிறாயா? கலாவதியையும் அழைத்து வா. கடிகாரத்தில் டங் டங் என்று மணி அடித்தது. ஜெகன் மோகினி வெள்ளி விழா மலர் இதழில் 1949ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.